வழக்கமாக யாராவது பேசுனதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சல்லி சிலியாக நொறுக்கிட்டிங்களா ப்ரோக்ராம நாம் போட்டு சல்லி சிலியாக நொறுக்குவோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி என்ன நடந்திருக்குனாக்கா, நேற்று அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் சில பேரை போட்டு சல்லி சிலியாக நொறுக்கியிருக்காப்புல. அந்த சல்லி சிலியாக நொறுக்கும் பொழுது அந்த சல்லி மிஷினுக்குள்ளே நேற்று யாரெல்லாம் மாட்டினா அண்ணன் பாரஞ்சித்துக்கிட்ட அதில் மாட்டி நொறுங்கினது யார் அப்படிங்கிறத, அந்த சல்லி சிலியாக நொறுக்கினதை அப்படியே மூட்டை கட்டி நான் இப்போ தூக்கிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ உங்கள் முன்னாடி கடையை விரிக்க போகிறேன். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த போராட்டம் அப்படின்றது வந்து மாணவர்கள் கையில் எடுக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒடுக்குதலை நம்ம வந்து பார்க்குறோம். பிஜேபி ஒடுக்கும், நான் வந்து ஒத்துக்கிறேன். தமிழக அரசு ஏன் ஒடுக்கணும்? பிஜேபி மாணவர்கள்லாம் அடிக்குது. ஏன்னா வந்து அடிப்படையில் இங்கே இருக்கிற ஒரு ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு பாசிசத்தை வளர்த்தெடுத்த கட்சி. நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள். நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இங்கே தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக்க விரும்புகிற ஒரு கட்சி. நீங்கள் போராடுகிற மாணவர்களை ஏன் அடிக்கிறீங்க? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பேட்ச் இல்லாமல் அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க? நான் கேட்குறேன். நான் பேட்ச் குத்தாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க இருக்கிறீங்க. அடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அடிங்க. அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோன்ற நான். ஸோ அண்ணன் இதில் பேச வர்ற பாயிண்ட் என்னன்னாக்கா, பிஜேபி இந்த போராட்டத்தை ஒடுக்குது, நசுக்குது, அடிக்குது. ஏன்னாக்கா பிஜேபி நீட்டுக்கு ஆதரவாக இருக்குது. அதனால் நீட்டுக்கு எதிராக யார் போராடினாலும் அந்த அரசாங்கம் அவங்கள அடிக்கும், ஒடுக்கும், நசுக்கும். ஏன்னாக்கா அவங்க ஒரு பாசிச பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க. ஆனால் தாவேக்கா பிஜேபியை தன்னுடைய கொள்கை எதுன்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி என்னென்னலாம் செய்யுதோ அதை அப்படியே நீங்கள் செய்கிறீங்களே, அது என்ன நியாயம்? அவங்களும் போராடுற மாணவர்களை அடிக்கிறாங்க, நீங்களும் போராடுற மாணவர்களை அடிக்கிறீங்க. அவங்களும் போராடுற மாணவர்களை பேட்ஜ் இல்லாத போலீஸு உள்ளே போய் அடிச்சது நொறுக்குது. இங்கேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பேட்ஜ் போடாமல் போலீஸு போய் மாணவர்களை அடிக்குது, நொறுக்குது. அங்கேயும் போராடுற மாணவர்கள் மீது வழக்கு போடுறாங்க, கொடூர தாக்குதல் நடக்குது. இங்கேயும் போராடுற மாணவர்கள் மீது வழக்கு போடுறாங்க, கொடூர தாக்குதல் நடக்குது. அப்போ நீங்கள் அந்தளவுக்கு வந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஓப்பனாக வாங்க, டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதில் அண்ணன் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி அப்படிங்கிறது தான் அண்ணன் சுற்றி இதில் அந்த சல்லி மிஷினில் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டோம், எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி, டிவிகே பிஜேபியினுடைய பி டீம், டிவிகே ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தை. இதை நான் மட்டும் சொல்லல, என்னுடைய தலைவர், என்னுடைய ஆசான் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னதும் இதுதான். தலைவர் விட்டுட்டு போன அதே இடத்துல அப்படியே நான் கன் மாதிரி நின்றுட்டு இருக்கேன். தலைவர் திரும்ப என்னை அழைத்து செல்ல அவர் வருவார் என்று நான் நம்புகிறேன். இதே இடத்துக்கு அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கேன். ரஞ்சித் அண்ணன் வந்துட்டாரு, இன்னும் எழுச்சி தமிழர்னு வரல, வருவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதனால அண்ணன் சொல்ல வர்றது தான். அப்போ டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபின்னு ரொம்ப சிம்பிள். அதுதான் நீங்கள் சுற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நீட்டு போராட்டம் அதில் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி சில சம்பவங்கள் இருக்கு. டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபின்றதுக்கு திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்னு ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படம் திமுக பீரியட்ல எழுச்சி தமிழரை வச்சு தான் ரிலீஸ் பண்ணுறோம். தாவேக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆவணப்படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு இந்து முன்னணி சொல்லி அதனுடைய பேச்சை கேட்டு இங்கே உள்ள போலீஸ் அதை திரையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 150 போலீஸாருக்கு தடை செய்கிறாங்க. அப்போ யாருப்பா சொன்னதுன்னா மேலிடம். எந்த மேலிடம்? இந்து முன்னணி என்கிற மேலிடம். அவங்க கொடுத்த கோரிக்கை. அப்போ நீங்கள் சொல்கிறது என்ன? கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக கொண்ட ஒரு கட்சி எப்படி இந்து முன்னணியை தன்னுடைய மேலிடம் என்று சொல்லும்? ரொம்ப சிம்பிள் லாஜிக்கில் அது யோசிச்சு பார்த்தா புரிஞ்சிடும். டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபின்னு. அதே மாதிரி குர்பானிக்கு மாட்டுக்கறி கொடுக்கறதுல பிரச்சனை இதுவரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு நடக்காத பெரும் கொடுமைன்னு சொல்லலாத. அவங்களுடைய ஒரு பெருநாள் நிகழ்வு வருது, அவங்களுடைய ஒரு நிகழ்வு வருது, அதில் குர்பானி கொடுக்கறதுங்கிறது அவங்க அந்த பண்டிகைக்கு அவங்க மதம் சார்பு அதை கொண்டாடிக்கிட்டே வர்றாங்க. அப்போ அந்த குர்பானிக்கு மாட்டை வெட்டுறது அப்படிங்கிற இடத்துல கரெக்டாக அந்த தீர்ப்பு வந்தது நிற்குதுனாக்கா அதை எதிர்கொள்ள வேண்டியது இந்த அரசாங்கம் இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் அந்த விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வரும் பொழுது, அதாவது காலங்காலமாக ஏற்றக்கூடிய இடத்தை விட்டுட்டு அங்கே இஸ்லாமியனுடைய வழிபாட்டு தலத்துக்கு பக்கத்தில் அவங்களுடைய அந்த மசூதிக்கு பக்கத்தில் நான் ஏற்றுவேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும் பொழுது, அந்த தீர்ப்பு நீதிமன்றமே, அதே நீதிமன்றம் குர்பானிக்கு எதிராக எப்படி அந்த நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சோ அதே நீதிமன்றம் அதே நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திமுக என்ற அரசாங்கம் we will face the consequences சொல்லி இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, நீதிமன்றம், நீதிபதி, தீர்ப்பு இதெல்லாம் ஆப்போசிட்ல நிற்குது. இந்த பக்கம் நின்னது திமுக என்கிற ஒரே ஒரு அரசாங்கம் மட்டும்தான். அன்னைக்கு அப்போசிட் பண்ணி அன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய அமைதியையும் இஸ்லாமியருடைய வழிபாட்டு உரிமையையும் பாதுகாத்து நின்றது திமுக. இன்றைக்கு அதே நீதிமன்றம், அதே நீதிபதி, அதே மாதிரியான ஒரு தீர்ப்பு குர்பானிக்கு
மாடு இந்த பலியிடுதல் கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வரும் பொழுது அன்னைக்கு we will face the consequences சொல்றது திமுக அரசாங்கம் இருந்துச்சு. இன்னைக்கு தாவேக அரசாங்கம் அந்த அந்த ஆர்டரை கொடுங்க நாங்கள் ஒபே பண்றோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க குர்பானிக்கு மாடு வெட்டுவதில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. பல இஸ்லாமியர்கள் குர்பானிக்கு அந்த அவங்களுடைய மாமிசத்தை வந்து உண்ண முடியாமல் அந்த நிகழ்வை நடத்த முடியாமல் போச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் திருவற்றூர்ல அதே மாதிரி தான் மாடு வெட்டுறதுல மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு போய் ஒரு இந்து முன்னணிக்காரன் போலீஸ் அழைச்சிட்டு போய் பிரச்சனை பண்றாங்க. போலீஸ் இந்து முன்னணிக்கு ஆதரவா இருக்கு. அப்ப இது யார் பண்ணுவா? டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. அடுத்த பாயிண்ட் தமிழ்த்தாய் வாழ்த்து. இந்த இவங்கெல்லாம் போய் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது அப்போ என்ன பண்ணாங்கனாக்கா, முதல்ல தேசிய கீதம் போட்டாங்க, அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து போட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் தேசிய கீதம். அப்போ கேட்டாங்க, என்னங்க இது ஃபஸ்ட்டு தேசிய கீதத்தை போடுறீங்களே, இது தவறு இல்லையா, இது நடைமுறைக்கு மாறானது இல்லையா? அப்புறம் வந்தே மாதரம் கூட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்தே மாதரம் போடும்பொழுது தான் பெரிய சிக்கலாச்சு. அப்போ கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்கனாக்கா, இல்லை அது வந்து ஆளுநருடைய நிகழ்வு. ஆளுநருடைய நிகழ்வுங்கிறது முதலமைச்சருக்கு அவர் பதவியேற்று வைப்பது அவருடைய புரோட்டோகால் படி தான் நடக்கும். அதனால் அவங்க புரோட்டோகாலில் என்ன இருக்கோ அதன்படி செயல்பட்டாங்க. ஆனால் அதை ரெக்வஸ்ட் பண்ணி மாற்றுங்கன்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள்லேருந்து எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஆனால் ஆளுநர் மாற்றுறன்னு சொல்லிட்டு ஆளுநர் தரப்புலேருந்து மாற்றாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது ஆளுநருடைய நிகழ்வுங்க, அதனால நடந்துருச்சு. அதுக்கப்புறம் சட்டமன்ற நிகழ்வுலாம் அஸ் யூஷுவல் நம்ம புரோட்டோகால் மரபு என்னவோ அதன்படி தான் நடக்கும்னாங்க. ஆனால் சட்டமன்றம் நடக்கும் பொழுது என்ன நடந்துச்சுனாக்கா, தேசிய கீதத்தை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்தை போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முறை தேசிய கீதம். அப்போ பிரச்சனையாகுது. இது சட்டமன்ற மரபுகளுக்கு எதிரானது, சட்டமன்ற மரபுகளை மீறி இது நடக்குது. வழக்கமாக அப்படி நடக்காது. தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல போடுவாங்க, கடைசியாக தேசிய கீதத்தை போடுவாங்க. இதுதான் மரபு, காலங்காலமாக இதான் கடைபிடிக்கப்படுது. நீங்கள் இப்போ வந்து எதுக்கு இதை மாற்றுறீங்க, ரெண்டு தடவை தேசிய கீதம் அப்படிங்கிறது எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தோழர் சுரா சூவே அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க அது என்னங்க நம்புறாங்க பிரச்சனை உங்களுக்கு, 2 தடவை போட்டால் என்ன, 20 தடவை கூட போடலாங்க, இது வந்து மாநில சுயாட்சிகளுக்கு உட்பட்டு தான் வருகிறது, இது தமிழர்களுடைய தமிழுக்கான எந்த ஒரு இழிவும் கிடையாது அப்படின்னு ஐயா சுரா சூவே அவர்கள் அன்னைக்கு அடித்தொண்டிலேருந்து பீரியட் கத்தினார். இதனோட நீட்சி இன்னைக்கு எங்க தெரியுமா வந்து நிற்குது? இன்னைக்கு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரம் பல்கலைக்கழகத்தில் உள்ள அங்கு துணைவேந்தர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆளுநர் மாளிகையிலிருந்து அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் நோட்டீஸ் பேருக்கு ஒரு சர்க்குலர் பேருக்கு. அந்த சர்க்குலர் என்னன்னாக்கா, இனிமே எல்லா நிகழ்வுகள்லையும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் முதல்ல வந்தே மாதரத்தை போடணும், அப்புறம் தேசிய கீதத்தை போடணும், கடைசியாக வேணும்னா தமிழ்த்தாய் வாழ்த்தை போட்டுக்கலாம். இந்த சர்க்குலர் வந்திருக்கு, இதை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மிரட்டல்கள் எங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாப்ல. இதை எங்களால் மீறவும் முடியாது, ஆளுநர்கிட்ட வந்திருக்கு. ஆளுநர் ஆட்சி வந்துருச்சேங்க. ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் போய் ஆதரவு தெரிவித்தோம் அப்படிங்கிறது தான் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகா இவங்களுடைய. நீங்கள் மதிமுக விட்டுருங்க, அது ஒரு கட்சியே கிடையாது, அது ஒரு கன்றாவி, அது என்ன இலவுனே தெரில நமக்கு, அதை விட்டுருங்க. இவங்க 4 பேரும் போகிறது, ஏன்னா 4 பேரும் நம்ம மதிக்கிறோம், 4 கட்சிகளும் போனது. ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக. ஆளுநர் தாங்க இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஆளுநர் இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஆட்சி நடக்குமோ, என்ன சட்டத்திட்டங்கள் மாறுமோ அந்த சட்டத்திட்டங்கள் முழுக்க மாறிக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேரடியாக ஆளுநர்கிட்ட சர்க்குலர் போயிட்டு இருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது RN ரவி, அது இப்போ இருக்கிற அர்லேக்கருடைய அப்பா, அவர் அந்த RN ரவியே இங்கே வாழை சுட்டிட்டு தான் உட்காந்தாப்புல, கூட்டு வச்சு மண்டையில் சும்மா நறுக்கு 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 நறுக்குன்னு நம்ம சிஎம் சொல்கிறது மாதிரி சட்டமன்றத்தில் நறுக்கு நறுக்குன்னு குட்டி அனுப்புவாங்க நம்ம ஆளுங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் RN ரவி ஓடினதுக்கு அப்புறம் விட மாட்டாங்க, ஓடி போய் சேர்ந்துட்டாரா இல்லையான்னு பின்னாடியே ஆள் அனுப்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு திமுக விரட்டி அடிக்கும். ஆளுநருடைய ஒத்த பைசா கூட இங்கே செல்லுபடியாகாது. 5 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாமல் வச்சுருந்தாங்க ஆளுநர். ஆனால் இப்போ பாருங்க, இந்த சம்பவம் நடைபெற்று அந்த துணைவேந்தரும் பொதுவெளியில் பேட்டியும் கொடுத்துட்டாரு. எல்லா நியூஸ்லையும் மெயின் ஸ்ட்ரீம்லையும் நியூஸும் ஆச்சு, ரிப்போர்ட்டும் ஆயிடுச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேக அரசுலேருந்து அதை பொறுப்படுத்திக்கிட்டு எந்த அமைச்சரும், முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ யாரும் பொறுப்படுத்திட்டு வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு எந்த ஒரு பதிலையும் அவங்க சொல்லாமல் இருக்காங்க. சுரா சூவே அவர்கள் இப்போ அமைதியாக இருக்காரு. இந்த இடத்துக்கு நகரும் அப்படின்னு நமக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஏன்னாக்கா டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. பிஜேபி டிவிகேவை வச்சுக்கிட்டு பாருங்க ஆளுநராட்சி வந்து அப்படிங்கிற மிரட்டலை கொடுத்துக்கிட்டு இந்த கூட்டணி கட்சிகளோட உள்ள வச்சுக்கிட்டு ஒரு முற்போக்கு முகத்தையும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு பிஜேபி என்னெல்லாம் நினைச்சதோ அதெல்லாம் டிவிகே மூலமாக உள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டில் ஒன்று தான் இந்த வந்தே மாதரம் பல்கலைக்கழகங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ சர்க்குலர் வந்திருக்கு. டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபிக்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு. அடுத்ததான் இன்னொன்று சொல்கிறேன், முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு டோட்டலாக காலி. அதே நீதிமன்றம், அதே தீர்ப்பு,
ஆனால் அன்னைக்கு திமுக இருந்துச்சு, we will face the consequences சொல்லுச்சு. அன்னைக்கு சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு உண்டுன்னு நிறைவேற்றின திமுக. இன்னைக்கு தாவேக ஆட்சி மாறிடுச்சு, அதே நீதிமன்றம் சொல்லுச்சு. ஆனால் அதே நீதிமன்றத்தை இன்னைக்கு தாவேகாவில் எதிர்கொள்ள முடியல. அந்த பாயிண்ட்ஸ்களை எதிர்த்து வச்சு பேசலை. ஏன் பேசலை? ஏன்னாக்கா பேசினாக்கா பிஜேபி ரிவிட் அடிப்பான். பிஜேபி நல்லா அந்த என்ன ஊரில் அந்த மாட்டுக்கு கோனுசியா அது என்ன பார்த்து மறந்துட்டேன், தார்குச்சி. எஸ், தார்குச்சிலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லி அதெல்லாம் ஊரில் விட்டாங்க. ஆனால் பிஜேபி அந்த தார்குச்சி என்னமோ வச்சிருக்கு. அந்த டிவிகேன்ற அந்த கட்சியை இன்னமும் தார்குச்சி போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடுங்கிறது இப்போ டோட்டலாக காலி. தாவேக அரசு வாயை மூடிட்டு மௌனியாக வந்துருச்சு இதுலேருந்து, கோர்ட்லேருந்து. இப்போ இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படலையா ரிசர்வேஷனில்? அப்போ இது டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. அடுத்ததாக சொல்கிறோம் பாருங்க. முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் பார்ப்போம், செத்து போனவங்க அல்லது வேற ஏதோ ஒரு சஸ்பீஷியஸாக ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னாக்கா அதை பெற்றோர்கள்ட்ட கொடுக்காமலே இந்த பணத்தை கொண்டு எரிச்சிருவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அத்தாராசில் நடந்துச்சு. அப்புறம் இதே மாதிரி தான் பல இடங்கள் நடந்திருக்கு, பிஜேபி ஆளுகிற பல மாநிலங்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அது நடந்துகிட்டு இருக்கு. சூலூரில் செத்து போன கொலை செய்யப்பட்ட கூட்டு பாலியல் உள்ளுறவு செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமி பெத்த தாய்கிட்ட கூட அவங்க கண்ணில் கூட காமிக்காமல் கொண்டு போய் போலீஸ் அடக்கம் பண்ணிருச்சு. இந்த கும்மிடிப்பூண்டியில் அதே மாதிரி ஒரு சிறுமி பாலியல் உள்ளுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமி, கூட்டு பாலியல் உள்ளுறவு, அந்த சிறுமி அதே மாதிரி தான். எல்லாரும் புதைக்கிறதுக்கு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் அங்கே குழி தோண்டிட்டு ஒரு சீனை போட்டு அவங்க கண்ணில் காமிக்காமல் 15 கிலோமீட்டர் தாண்டி வேற இடத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணுது. இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துலலாம் ஏன் இப்போ அந்த சபரிவர்மன் இப்போ கஸ்டோடியல் இடத்துல இறந்து போனாப்லையே, லாக்அப் இடத்துல இறந்து போனாப்லையே சபரிவர்மன், அவருக்கு அப்படி தான். வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அனாதை பணம்னு கொண்டு போய் பிரேத பரிசோதனை கொடுத்துட்டாங்க போலீஸ். இதெல்லாம் எங்கே உத்தரப்பிரதேசத்தில் அந்த போலீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ இந்த போலீஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த அருணாச்சலம்னு 26 வயசு பையன், அவன் வந்து டாஸ்மாகில் வேலை செய்கிறவன், கொண்டு போய் அடிச்சு கொண்டு விட்டாங்க போலீஸ். இப்போ என்னன்னாக்கா அந்த பையனுக்கு மண்டையில் அடிபட்டு இறந்து போச்சு, நாங்கள் அடிக்கவே இல்லைங்கிறாங்க. அவங்க அடித்த வீடியோ கொண்டு வெளில வந்திருக்கு. இப்போ இப்படியாக போயிட்டு இருக்கு. அதனால் இது வட மாநிலங்கள் நடக்கும், இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கு. டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபின்னு. இதோட இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் அமைக்கணும்ட்டு அப்போவே மேனாள் நீதிபதி பாஷா அவரோட தலைமையில் ஒரு குழு திமுக கடைசியாக அமைச்சிச்சு. அப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. ஆனால் அந்த ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் ஏற்றுவதற்கு தாவேக ஆட்சியில் மாறினதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ப்ரெஷர் போட்டு அவங்களும் அந்த டீமை திரும்ப ரீஃபார்ம் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. ஆனால் அந்த டீமை அப்படியே சும்மாவே வச்சுருக்காங்க. அதை ப்ராசஸ் பண்ண விடாமல், வேலை செய்ய விடாமல் தாவேக அப்படியே வச்சிருக்கு. இதை நான் சொல்லலை, அண்ணன் கவிடன்ஸ் எதிரவர்கள் வெளில சொல்கிறார். நியூஸ் ஸ்காட்ஸாகவே வந்துச்சு, நியூஸ்லேயே அது வந்துச்சு, ஃப்ளாஷ் ஆனிச்சு. வன்னியரசு அண்ணன் முயற்சி செய்கிறாரு. அப்போ வன்னியரசு என்ன பண்ணுறான்னு கேட்கலாம். அண்ணன் வன்னியரசு அவர்கள் முயற்சி செய்கிறாரு. அண்ணன் வன்னியரசு அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ, அவர் எடுத்துக்கொண்ட வேலை என்னவோ அதை திறம்பட செஞ்சுட்டு இருக்காரு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்புறம் ஏன் பண்ணி அடிக்கடி வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களையும் எழுச்சி தமிழரையும் நீ விமர்சனம் பண்ணுறேன்னு கேட்கலாம். அது நட்பு ரீதியான விமர்சனம், அது நட்பு முறைன்னு கூட வச்சுக்கலாம். அது எங்கள் தலைவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அது எழுச்சி தமிழர் என்ன சொல்லிக் கொடுத்துருக்கா, அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அதிகாரத்தில் இருக்கும்பொழுது அவங்க செய்கிற செயல்பாடுகளில் எனக்கு விமர்சனம் இருக்கும்போது விமர்சனமாக வைக்கிறேன். அது வன்மத்திலேருந்து வெறுப்புலேருந்து வர்றது கிடையாது. இன்றைக்கும் எங்கள் அண்ணன் வன்னியரசுனாக எங்கள் அண்ணன் வன்னியரசு தான். எழுச்சி தமிழர் இன்னை வரைக்கும் எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் தான். ஆனால் இந்த அமைச்சர்களில் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக அண்ணன் வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. உள்ள வேற யாருமே அந்த அரசாங்கமோ அலுவலர்களோ மற்ற அமைச்சர்களோ கவர்மெண்ட்டோ விஜய் அவர்களோ அந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான அந்த தனிச்சட்டத்தை ஏற்றவில்லை. எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேனாங்க. வேலையே நடக்கலை. வன்னியரசு மட்டும்தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. சொன்னதான் நான் கவிடன்ஸ் எதிர்பார்கள். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றது யாரு? ஒன்று பாமக சொல்லும், இன்னொன்று பிஜேபி சொல்லும். சாதி கட்சியும் இந்த சனாதன கட்சியும் தான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஏன்னாக்கா இந்த சாதி அடுக்குமுறைகள் அப்படியே உங்களுக்கு தேவைப்படும். அப்போ அது அப்படியே தேவைன்னு யார் நினைக்கிறா? இப்போ பிஜேபி நினைக்குது, பாமக நினைக்குது, இந்த பக்கம் தாவேக நினைக்குது. அதனால சொல்கிறேன், டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. இன்னொன்று பாருங்க, ப்ரெஸ் மீட்டு பிஜேபியும் ப்ரெஸ் மீட்டு தரமாட்டாங்க, டிவிகேவும் ப்ரெஸ் மீட்டு தரமாட்டாங்க. மைக்கை பார்த்தாவே ஓடுவாங்க. நான் அந்த அமைச்சர்களை சொன்னேன், நீங்கள் முதலமைச்சர்னு எடுத்துக்கூடாது இந்த இடத்துல. நான் அமைச்சர்களை சொன்னேன். அந்த கீர்த்தனாவோட ஒரு இடத்துல அப்படி தான் மைக்கை காமிச்சோன்னு விறுவிறுன்னு ஓடினாங்க. நம்ம இவர் போக்குவரத்துறை அமைச்சர் மைக்கை காமிக்கிறாங்க, அவர் விறுவிறுன்னு ஓடுறாரு. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஏங்க இந்த தண்ணி வரலங்க விவசாயத்துக்குன்னு கேட்டாக்க அவர் விறுவிறுன்னு நம்ம இவர் பேசினாப்புல கரூரில் அந்த மாதிரி ஓடு 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 ஓடுன்னு மைக்கை காமிச்சாக்க ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாங்க. அந்த பக்கம் நம்ம மோடி ஐயா அப்படிதான் மைக்கை காமிச்சாக்கா ஓடு ஓடுன்னு ஓடுன்னு ஓடுவாப்புல. இந்த பக்கம் நம்ம சிஎம் ஐயா மைக்கை காமிச்சாக்கா ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாப்புல. டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. அது மட்டும் இல்லை, அவருடைய வாயிலிருந்து சிஎம் உடைய வாயிலிருந்து பார்ப்பனியம், ஆர்எஸ்எஸ், ஆரியம், சனாதன ஒழிப்பு அல்லது சனாதனம்
அல்லது வர்ணாசிரமம், இந்த வார்த்தைகள் இந்த நிமிஷம் வரை அவர் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்ன நாள்லேருந்து இந்த நிமிடம் வரை அவர் வாயில வராத வார்த்தைகள் இதெல்லாம். இந்த வார்த்தையிலே உச்சரிக்காத, இந்த வார்த்தையிலே புழங்காத ஒருத்தவருக்கு எப்படி பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்க முடியும்? இவர் எப்படி இங்கே உள்ள மக்களை எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும்னு சொல்லி சமத்துவத்தை நோக்கி எப்படி கொண்டு போவார்? இவர் எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பார்? டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துச்சுனாங்க பிஜேபி என்ன சொல்லுவான், தூண்டுதல் பேரில் நடக்குதுங்க. அது விவசாயிகள் போராட்டம், தூண்டுதல் பேரில்ங்க. பாகிஸ்தான் தூண்டி இருக்குங்க, வெளிநாட்டிலிருந்து மதசக்திகள் தூண்டி இருக்குங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தை நம்ம கொச்சப்படுத்துறாரு நம்மளால இவர் ராஜமோகன். இது வந்து தூண்டுதலின் பெயரில் இந்த போராட்டம் நடக்கிறது. டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபின்னு. சரி, அண்ணன் இப்போதான் இந்த டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி நேரேஷனுக்குள்ளே இப்போதான் வந்திருக்காரு. போக போக அண்ணன் இன்னும் நிறைய பேசுவார் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனை கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க? என்ன அவசரம் உங்களுக்கு? அதுக்குள்ள என்ன அவசரம்னு கேட்குறேன். 4 மாதம் வெயிட் பண்ணுங்க, 6 மாதம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹனிமூன் பீரியடு. அவர் ஹனிமூன் இதில் இருக்காரு. 6 மாதம் அங்கே வர்றதுக்கு நீங்கள் அப்போ 2 மாதத்துக்குள்ளே வந்து அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? 7 தலித் அமைச்சர் என்ன பண்ணுறீங்க பாருங்க. 2 மாதத்துக்குள்ளே 10 ஆணவ படுகொலைன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இப்போ தான் ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கொண்டாடி முடிக்கணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதை விட்டு இப்போ வந்து ஒரு பாருங்க 7 தலித். இதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம்னே. இந்த 8 தலித் அமைச்சர், 8 தலித்துகள் நாங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துட்டோன்னு ஒரு உருட்டுனாங்க. அப்போ நம்ம சொன்னோம், ஐயா அது 8 தலித் அமைச்சர் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிறது அவங்க கட்சியிலேருந்து 4 பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. 4 பேருக்கு 5 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, 5 6ன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா விசிகாவுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுங்கிறது விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க. அது தலித்து கொடுக்கணுமா தலித் அல்லாதவர் கொடுக்கணுமாங்கிறத விசிகா முடிவு பண்ணணும். நீங்கள் விசிகா ஒதுக்கிட்டீங்கன்னாக்கா அதை தாவேக்கா நீங்கள் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு அமைச்சர்னாக்கா அது காங்கிரஸ் யாருக்கு கொடுக்கணுங்கிறது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அவங்க தலித்து கொடுக்கலாம், தலித் அல்லாதவரும் கொடுக்கலாம். அதை எப்படி நீங்கள் கிட்ட எடுத்துக்க முடியும்? அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 6 தான். சரி, மொத்தமாக 8 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போவே நம்ம கேட்டோம், இந்த 8 தலித்துகளில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் இந்த அமைச்சர் பதவிக்கு உரிய அந்த தகுதினாக்க நான் சாதியை வச்சு சொல்லலை, அண்ணன் வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் அந்த அமைச்சர் பதவிக்கு உண்டான அந்த என்ன வேலை செய்யணும், அந்த வேலை திட்டம் என்ன, களப்போராளி அவருக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியும். அதனால் அவர் ஒருத்தர் மட்டும்தான் எலிஜிபிள். பாக்கி 7 குரூப்பில் 2 நம்ம அன்றைக்கே சொன்னோம். யார் இந்த 8 தலித் அமைச்சர் இல்லை, நம்ம வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் இதில் எலிஜிபிள், பாக்கி 7 குரூப்பில் 2 நம்ம அன்றைக்கே சொன்னோம். இதனால் அந்த 7 தலித் அமைச்சர்களும் சுயநலமாக தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் பொருளாதாரமாக வேணால் மேலே உயரலாமே தவிர அவர்கள் மூலமாக ஒடுக்கப்படுற மக்களுக்கு, தலித் மக்களுக்கு எந்த ஒரு நகர்வும், ஒரு சொட்டு கூட, ஒரு இன்ச்சு கூட அந்த தேர் முன்னாடி நகராது. இப்போ அவங்க தேர் நகர்த்துவாங்க, எங்கே தெரியுமா நகர்த்துவாங்க, எப்போ தெரியுமா நகர்த்துவாங்க? முதுகில் கொக்கியை மாட்டிட்டு தேர் இழுப்பாங்க, அந்த தேர் நகர்த்துவாங்க. முட்டி போட்டு நடப்பாங்க, மண் சோறு சாப்பிடுவாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்போ பண்ணுவாங்களா? அவங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது தேர் இழுக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இழுத்து வந்த தேரை இழுக்கிறது யாருனாக்கா நான் வன்னியரசு அவர்கள் மட்டும் தான் தேர் இழுப்பார். அவங்க தேர் இழுக்க மாட்டாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இதனால் எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் எழுச்சி தமிழரே ஒரு மேடையில் பேசும்பொழுது இதை அட்ரஸ் பண்ணியிருந்தார். பாருங்கள், 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கிறார் விஜய் அவர்கள். அது வந்து அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அண்ணன் எழுச்சி தமிழர். அன்னைக்கும் நாம் எழுச்சி தமிழரை விமர்சிச்சிருக்கோம். ஐயா அப்படி கிடையாதுங்கய்யா, எழுச்சி தமிழரே என்ன எழுச்சி தமிழரே, அதை நம்ம அப்படி ஏற்றக்கூடாது, அது எப்படிங்க தலித்துகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும், அது பிரதிநிதித்துவமாக எடுத்துக்கலாம். அது வெறும் பிரதிநிதித்துவமே தவிர தலித்துகளுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாது. அவங்க ஒரு பிஜேபி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பிஜேபி ஃபார்முலா எப்படி ராம்தாஸ் அத்வாலே அவர்களை கொண்டு போய் அமைச்சர் பதவி கொடுத்துனா பாருங்க, ஒரு தலித் லீடருக்கு பிஜேபி தான் அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கிறது பார்த்தீங்களா? பாஸ்வான் பாருங்க, நாங்கள் தான் இந்த பக்கம் உள்ள தலித் லீடருக்கு நாங்கள் தான் அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறோம் பாருங்க, இவரு ஒரு தலித் லீடரு, இவருக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறோம் பாருங்க, இவங்க ஒரு தலித்து, இவங்களை நாங்கள் வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம் பாருங்க, இவங்களை பாருங்க, இவங்க இதுவாக்கியிருக்கோம் பாருங்க, அவங்கள பாருங்க நாங்கள் அதுவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தலித்துகளுக்கு எதிரான, பார்ப்பனியத்துக்கு ஆதரவான, ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவான எல்லா வேலையும் பின்னாடி பண்ணிக்கிட்டு பாருங்க இந்த 4 பேர் கொடுத்துட்டோம், பாருங்க 5 பேர் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு தலித் மக்களை ஏமாற்ற அதே வேலை தான் டிவிகேவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே அடிச்சுக்கிட்டு பேசிட்டோம்னா, அன்னைக்கு அண்ணன் என்ன ட்வீட் போட்டார்னா, சாதி மதம் கடந்து சாதி மதம் பார்க்காமல்
இந்த தாவேக அரசு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருப்பது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தை உடைத்தெறிந்திருக்கிறது அப்படின்னு போட்டாப்புல இன்னைக்கு அண்ணன் போட்ட ட்வீட்டை அவரே உடச்சிட்டு வந்து அவரே தன்னை சல்லி நொறுக்கிட்டு வந்து நின்றுருக்காப்புல. அதனால அன்னைக்கு அண்ணன் போட்டதை கூட நாம வீடியோவில் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தோம், அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அண்ணன் வந்து அதை மறுத்து அவரே பேசிக்கிறார். முதல்ல அவர் பேசிட்டு அவரை அதை அட்மிட் பண்ணிட்டு வர்றதே பெரிய விஷயம். அதனால அண்ணன் பாரஞ்சித் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எந்த எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரா அவரு? எஸ், நைஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இந்த 8 தலித்துகளுக்கு அப்படின்னு சொன்னாங்களா, அப்பவே சொன்னோம். ராஜ்மோகன் எந்த தலித் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்ததே கிடையாது. எந்த தலித் பிரச்சனைகளுக்கு ரோட்டில் நின்று போராடும் பொழுது அங்கே போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சோ அந்த அமைப்புகளோட சேர்ந்து குரல் கொடுத்து அங்கே ஒரு மனிதனாக வந்து நின்று இந்த போராட்டத்துக்கு வலு சேர்ப்பதோ அல்லது அதையொட்டி சோஷியல் மீடியாவில் பேசி அதன் மூலமாக பரப்புரை செய்வதோ அல்லது வேறு அமைப்புகளோட சேர்ந்து செயல்படுவதோ எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் வந்து நின்னதே கிடையாது. அவர் தனிப்பட்ட ஒரு நபராக தன்னுடைய சுய வாழ்வுக்கு பொருளாதாரத்தை தேடுறதுக்கு அவர் இங்கே ஒரு குத்து குத்துவார், அங்கே ஒரு குத்து குத்துவார், அப்புறம் அங்கே 2 குத்து சேர்த்து குத்துவார், இங்கே 3 குத்து அப்புறம் சேர்த்து குத்துவார். அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே பேசியிருக்கோம். அண்ணன் இன்னைக்கு தெளிவாக போட்டு உடஸ்டாப்ல. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதை தாண்டி நிறைய பேசியிருக்காரு ராஜ்மோகன். என்னென்ன பேசியிருக்காருன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக வீடியோ போட்டிருக்காரு. புதிய கல்விக் கொள்கைனாக்கா அது ஒரு கிட்டத்தட்ட குலக்கல்வினாக்கா மூட்டை தூக்குறவருடைய பையன் மூட்டை தான் தூக்கணும். அப்புறம் கூலி விவசாயி வேலையை பார்க்குறாருனாங்க அவருடைய பையன் கூலி விவசாய வேலை தான் பார்க்கணும். அப்புறம் தூய்மை பணியாளர் செய்கிறாங்களா அவங்களுடைய பிள்ளை தூய்மை பணியை தான் செய்யணும். அப்புறம் ஒருத்தர் ஆசாரியா இருக்காரு அப்படின்னாக்கா அவருடைய பையன் ஆசாரி வேலை தான் பார்க்கணும். வண்ணார் வேலையை பார்க்குறாரு அப்படின்னாக்கா அவருடைய பையன் வண்ணார் வேலையை தான் பார்க்கணும். குயவராக இருக்கார் அப்படின்னாக்கா அவருடைய பையன் குயவர் வேலையை தான் பார்க்கணும். இந்த மாதிரி அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ செருப்பு தைக்கிற பிள்ளை செருப்பு தான் தைக்கணும். அப்படியே அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலை திரும்ப செய்யக்கூடிய வேலையை அவங்களே செய்யணும், அந்த குழந்தைகளே செய்யணுங்கிறத ஊக்குவிக்கிறது தான் புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கையை நாமெல்லாம் இப்போ எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை சூப்பரான புதிய கல்விக் கொள்கை, எல்லாரும் இதை எடுத்து வாரி சுருட்டி உடம்புல போட்டுக்குங்க, புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் நீந்தி விளையாடுங்க, இது சமத்துவமான ஒரு கொள்கை, அதுதான் புதிய கல்விக் கொள்கை, பாருங்க பேர்லேயே புதியன்னு இருக்கு, அந்த புதிய கல்வியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டவர் தான். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அவர்கிட்ட சிக்கி சிண்டாபண்ணமாயிட்டு இருக்கு. அந்த புதிய கல்விக் கொள்கை வீடியோ போட்டவர் தான் மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். அது மட்டும் இல்லை, கொரோனா சமயத்தில் ஆந்திராவில் ஒரு சித்த வைத்தியர் மருந்து கொடுக்குறாருன்னு பெரிய புரளி, அதை நம்பிக்கிட்டு பல பேர் போய் கியூவில் நின்று வழக்கமாக அந்த கொரோனா சமயத்தில் அந்த ஒரு தனி மனித இடைவெளி விட்டு நிற்கிறாங்களா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேய் 1000 சேர்ந்துட்டாங்க மருந்து வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு அதில் போய் கொரோனா வந்து செத்தவன் எக்கச்சக்கமாயிட்டான். அப்புறம் அந்த ஆள் யாரா பொருளையை கிளப்புறான்னு பார்த்து கவர்மெண்ட் அவனை கைது பண்ணி தூக்குது. இந்த பொருளையை வச்சுக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணுறாப்புல, யார் இப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம ராஜ்மோகன் கொரோனாவுக்கு ஆந்திராவில் மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு அந்த பொய் அவதூறை பரப்பிய நபர் தான் ராஜ்மோகன் அவர்கள். அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று செத்து போய் பொட்டியில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க முன்னாடி சென்னையில் வெள்ளம் வந்த பொழுது புளியந்தோப்புக்கிட்ட. அப்போ அந்த பொட்டியில் வச்சு குழந்தை தூக்கிட்டு வந்த அந்த ஃப்ளட்டில் வர்றாரு அவர். அந்த ஃபோட்டோ வந்து பயங்கர இம்பேக்டான ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே என்னடா இப்படி ஒரு துயரம் நடந்து போச்சு, இப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு ஃபோட்டோ அது. அந்த ஃபோட்டோ வச்சு அவங்க குபீர் ஆகும்போது பயங்கரமாக ப்ரொபகண்டா பண்ணாப்லன்னா ஆக்சுவலாக அதை ரிசர்ச் பண்ணி அரசாங்க மருத்துவர்கள்ட்ட மட்டும் இல்லை, இங்கே உள்ள ப்ரைவேட் இன்க்ளூடிங் அப்பல்லோ எல்லாத்துலேயும் உள்ள டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஆக்சுவலாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அப்படி தான் வந்து இந்த குழந்தை இறந்து போனோடனே ஒரு காட்டன் பாக்ஸில் அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும், 2 பாக்ஸில் ஏதோ ஒன்று. ஏன்னா குழந்தை சின்ன உருவமாக இருக்கும் இல்லைங்களா, சில மாதங்கள் ஆன குழந்தைகள் அல்லது 1 வயசு குழந்தை, அதுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரக்சர்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குங்களா அது கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பெட்டியிலலாம் வச்சு கொடுப்பாங்க இல்லை, அதை பெரிய ப்ரொபகண்டாக வச்சு பாருங்கள் குழந்தைய வந்து பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லா ஹாஸ்பிட்டலும் அப்படி தான் கொடுப்பாங்க, இன்க்ளூடிங் ஃபாரின்லையுமே அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை நாம் ஃபேக்ட் செக் பண்ணி அந்த வீடியோவை போட்டு நாம தான் போட்டோம். குபீர் அகமது போடும்பொழுது படார்னு இவர் எடுத்து அதை கவிட்ட வந்து பாருங்கள் இந்த கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் பாருங்க ஒரு குழந்தைய ஒரு தண்ணியில் ஒரு அப்பம் தூக்கிட்டு வரானாங்க, எவ்வளவு கொடுமைகளை எவ்வளவு துன்பங்களை வந்து இது பண்ணியிருப்பான். அந்த வழக்கமான ஏற்ற இறக்கத்தோட பட்டிமன்ற பேச்சோட பேசி அவர் குபீர் அகமது பேசினது அப்படியே வாங்கி இவங்க தூக்கி விட்டாப்புல. அந்த அவதூற பரப்புனதுலேயே அண்ணனுக்கு பெரிய பங்கு உண்டு. இந்த மாதிரி வீடியோ போடும்பொழுது எக்கச்சக்கமாக தட்டி விடுவாப்புல. இப்போ
இவர் நம்ம அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் ராஜ்மோகன் அட்டாக் பண்ணி போட்டோடனே தாவேக்கார முழுக்க ராஜ்மோகனுடைய பழைய வீடியோ ஒன்று அதை எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ என்னன்னாக்கா திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் வேதாரண்யம் அங்கே புரட்சியாளருடைய ஒரு சிலை, அங்கே உள்ள சாதி வெறியர்கள் அதை உடச்சி விட்டாங்க. அதை பற்றி நாமளும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை போடுறேன். அந்த லிங்க்கில் உள்ள வீடியோ பாருங்கள். ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும், நீங்கள் வேணா பாருங்கள். அதை ஒரு சாதி வெறியின் ஒப்புதல் வாக்குமூலம்னு கொடுத்துருப்பேன். அது என்னுடைய வாக்குமூலம் தான். அதை நீங்கள் பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் தான் அந்த வீடியோ. அந்த சமயத்தில் இவரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு, அதில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் அவர் பேசுனது வந்து பாருங்கள், அம்பேத்கர் சிலை உடைக்கப்படும் பொழுது ஒரு அம்பேத்கருக்கு ஆதரவாக வீடியோ போட்டிருக்காருன்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் பாருங்கள், அவர் அந்த ஃப்ரேமில் தான் உட்காந்து பேசுவார். எப்போவுமே அந்த வீடியோ போடும்பொழுது ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிப்பாங்க. இந்த பின்னாடி தேவையான புத்தகங்கள் என்னென்ன வைக்கணும், அது படித்த புத்தகமாக இருக்காது, அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது தேவையோ நான் யாருன்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் அது, அவ்வளோதான். அதை தூக்கி அடுக்கி வச்சுப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. இவர் என்ன தெரியுமா வச்சிருக்காரு, இவருடைய எல்லா யூடியூப் பேசின எல்லாத்துலேயும் பாருங்க, எந்த இடத்துலையுமே அம்பேத்கரையோ பெரியாரையோ வச்சிருக்க மாட்டார். அம்பேத்கரையோ பெரியாருடைய சிலையோ புத்தகமோ வச்சிருக்க மாட்டார். இவர் என்ன வச்சிருப்பாருனாங்க, பாரதியாருடைய புத்தகத்தை வச்சிருப்பாரு. பாரதியாருடைய போட்டோ இருக்கும், அப்புறம் கண்ணதாசனுடைய புத்தகங்கள் இருக்கும், ஐயா வைரமுத்து அவருடைய புத்தகங்கள் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும். அப்போ வைரமுத்து அவருடைய நாவல் கவிதை புத்தகங்கள் இருக்கும். அப்புறம் இவர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காப்புல, முன்னாடியே நான் வந்து திடலில் பெரியார் திடலில் வந்து வளர்ந்தவொன்னு முன்னாடி ஒரு டிபேட்டில் இந்திரகுமார் தேர்விட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாப்புல. அப்போ ஏங்க பெரியார் திடலில் வளர்ந்தவன் எப்படிங்க அர்த்தமுள்ள இந்து மதத்தை எப்படி கொண்டாந்து ஃப்ரேமில் கொண்டாந்து வைப்பான்? அதோட பெரியார் திடலில் வளர்ந்தவன், அதுவும் அம்பேத்கர் பெரியார கொள்கை தலைவர் எடுத்துக்கிட்டவன் எப்படி வந்து பாரதியாருடைய ஃபோட்டோவை எப்படி ஃப்ரேமில் வைப்பான்? அந்த ஃப்ரேம் உங்களுக்கு வந்துருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பாருங்கள், இந்த க்ளோஸில் அதை கொண்டு காமிங்க. அவருக்கு அந்த பாருங்கள் பாரதியாருடைய ஃப்ரேமை காமிக்கிறாப்புல, அவருடைய ஃப்ரேமில் வச்சிருக்காப்புல. பாரதியார் யாருன்னா பாரதியாருடைய நண்பர், பாரதியாருடைய பொருளாதாரத்தை நீக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அந்த ஒன்றரை பாப்பான்னு ஒரு சாதியை சொல்லுவாங்க, அந்த சாதியை சேர்ந்தவர். பாரதியாருடைய பொண்ணு இவருடைய பையன் 2 பேருக்கும் லவ்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவர் என்ன, பாரதியாருடைய பொருளாதாரத்தை முழுக்க முழுக்க தீர்க்கக்கூடிய ஒரு ஆள் அவர். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பாரதியார்கிட்ட வந்து பேசுகிறாரு, ஐயா இந்த மாதிரி பாரதி என் பையன் வந்து உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறான், உங்கள் பொண்ணு என் பையனை லவ் பண்ணுது, அதனால் நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த திருமணத்தை நடத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பாரதி சொல்கிறாரு, ஆமாம் நீ எதுக்கு இப்போ என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன், எங்கே லவ் பண்ணுது, நீங்கள் வந்து சாதிகள் இல்லடி பாப்பான்னு நீங்கள் பாட்டு பாடுறீங்க, எனக்கும் அதில் உடன்பாடு உண்டு, அதனால இந்த திருமணத்தை நாமளே நடத்தி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ சாதி இல்லைன்னாக்கா ஓ சாதிக்கு கீழே உள்ள ஒரு சாதியில் போய் நீ பொண்ணு கட்டணுமே தவிர ஓ சாதிக்கு மேலே உள்ள சாதி என் சாதியில் வந்து நீ பொண்ணு கேட்பியாடா, பழக்க வழக்கமெல்லாம் பஞ்சாங்கத்தோடு இருக்கணும், வெளில போடா அயோக்கிய நாயே அப்படின்னு சொன்னவர் தான் பாரதியார். சரிங்களா? இப்படியாப்பட்ட பயங்கரமான ஒரு சாதி ஒழிப்பு போராளி தான் பாரதியார். அவருடைய போட்டோவை வச்சிருக்காப்புல. இதேமாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவரை பற்றி சொல்லலாம். தன்னை ஒரு ஆரிய மைந்தன் என்று சொல்லி கொண்டவர், சமஸ்கிருதத்துக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்தவர். அப்புறம் நம்மெல்லாம் வந்து தாய்மண் தாய்மொழின்னு சொல்லுவோம், அவர் தந்தை மண் அப்படின்னு சொல்லுவார். இது தந்தை நாடு என்று சொல்லுவார். தந்தை நாடுன்னு யாரும் சொல்லுவாங்கனாக்கா ஆரியர்கள் தான் சொல்லுவாங்க, நம்ம ஆளுகள் சொல்ல மாட்டாங்க. அதை முழுக்க சொன்னவர் தான். பாரதியை பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம், ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம், நம்ம இதோட போதும்னு நினைக்கிறேன். பாரதியுடைய ஃபோட்டோவை அங்கே வச்சுருப்பார், அர்த்தமுள்ள இந்து மதம். அது இவர் யாருனாக்கா இந்த ஃப்ரேமில் உட்காந்துக்கிட்டு ஒரு அம்பேத்கர், எனக்கு அம்பேத்கர் சிலையை உடைச்சது தான் இன்னைக்கு வைரல். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன வைரலோ அதை பற்றி பேசுவாப்புல. அன்னைக்கு வேற ஏதோ ஒரு சிலை உடைஞ்சு அது வைரலாக இருந்துச்சுனாங்க அதை பற்றியும் பேசுவாப்புல, அவ்வளோதான் அவர். ஆனால் அம்பேத்கர் சிலை உடைஞ்சதுனால அம்பேத்கர் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் ஒதுக்கப்பட்டார், அவர் வந்து கோணி பை போட்டு உட்கார வச்சாங்க, வாத்தியார்களும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, அதனால அவர் படித்ததும் சட்டத்தில் எழுதுறாரு. இந்த வரி இருக்குல்ல, இந்த 4 வரியை ஒரு 5 நிமிஷம் வீடியோ, இதுதான் அவர் போட்ட வீடியோங்க. அம்பேத்கரை பற்றி அவர் போட்ட வீடியோ இதுதான். இதை தூக்கிட்டு வந்து பாருங்க, எங்க ஆள் ரஞ்சித் இப்படி பேசிட்டாரு பாருங்க, ராஜமோகன் எப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு தமாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எனிவே அடுத்தது அண்ணன் யாரும் இருக்கான்னு பார்ப்போம். அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல. ஏன் திறக்கல? 15 பேர் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். கொடூரமா கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். நாங்கள் போய் உதயா தலைமையில் அங்கே போயிட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அரசு விழாவாக பாபா அம்பேத்கர் சிலையை திறங்குற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேலே கால் பட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாமல் இருக்கு. பாபா அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே? பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்கிறப்போ அவருடைய சிலையை ஏன் திறக்கக்கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பார்க்குறாங்க, அவரை வந்து பெரிய பெரிய தகடு போட்டு வந்து மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவர்ணமா வரக்கூடாதா?
உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்கள் சொல்கிறோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. எஸ், இதான் அண்ணன் முன்னாடியே சொன்னதான், அந்த 7 தலித்துகளுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ இந்த அம்பேத்கர் சிலையை உடைக்கிறது இருக்குல்ல, அப்போ அம்பேத்கருடைய கொள்கை தலைவரினுடைய சிலையை வைக்க முடியாத சூழல் இருக்கும் பொழுது அதான் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே சிஎம்மாக உட்காந்துருக்கும் பொழுது அவருக்கு கோவம் வரணும் இல்லையா? கொள்கை தலைவர், என் கட்சியினுடைய கொள்கை தலைவர், நான் என்னுடைய ஆட்சி நடக்குது, என் கொள்கை தலைவருடைய சிலையை திறக்க முடியல, எடுறா வண்டியை முதல்ல நேராக போ அப்படின்னு போயிருக்கணுமா இல்லையா? ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுடைய வீடு குடி போனதுக்கு மற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவர் வீடு குடி போனதுக்கு போக முடிஞ்ச உங்களால் இங்கேருந்து நீங்கள் கரூருக்கு பை எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இல்லை நான் வருத்தம் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு இங்கேருந்து கரூருக்கு கிளம்பி போன உங்களால் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏந்து நீங்கள் கோவாவுக்கு போகிறீங்க உங்களை நண்பருடைய கல்யாணத்துக்கு, நீங்கள் எங்கே பார்த்தாலும் போகிறீங்க வர்றீங்க இல்லை, இங்கே இருக்கிற அந்த சேலம் பக்கத்தில் உள்ள இடத்துல இந்த சிலையை திறக்க முடியலங்கிற பிரச்சனை வருது. அப்போ ஏன் நேரடியாக நீங்கள் போய் சிலையை திறந்து வைக்கலாம்? சிஎம் போய் திறந்து வைக்கிறாருனாக்கா அங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது? கொள்கை தலைவருடைய சிலையை திறந்து வைக்க முடியலனாக்கா அப்புறம் எதுக்கு நீங்கள் கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க? அண்ணன் இதோட சேர்த்து இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறேன். டுபாகூருங்க இந்த தாவக்காரனுங்க தலித் மக்களை ஏமாற்றுவதற்காக அம்பேத்கர் தன்னோட கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுது பெரியாரையும் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியாரை கூட வச்சுருக்காங்க. இவ்வளோதானே தவிர அவங்களுக்கு பெரியாரை பற்றியும் தெரியாது, அம்பேத்கரை பற்றியும் தெரியாது. ஏன்னாக்கா நீங்கள் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் எடுத்துக்கங்க, அல்லது நம்ம மன்னியரசு அவர்கள் எடுத்துக்கங்க, அல்லது எழுச்சி தமிழர் எடுத்துக்கங்க, பேசும்பொழுது அம்பேத்கரை கோட் பண்ணி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஐயா சுபவி ஐயாவை எடுத்துக்கங்க, ஐயா ஆசிரியர் எடுத்துக்கங்க, அண்ணன் குளத்துமணி எடுத்துக்கங்க, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் எடுத்துங்க, பேசும்பொழுது நிறைய பெரியாருடைய வாக்கியங்களை கோட் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. அப்போ பெரியார் அம்பேத்கர் 2 பேருமே என்னோட கொள்கை தலைவர் சொல்கிறவங்க எந்த இடத்துல அது பெரியாரை கோட் பண்ணி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அம்பேத்கரை கோட் பண்ணி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன, இதோட முக்கியமான விஷயம், வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராகி 60 நாள் ஆகுது, இதுவரைக்கும் அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு முதலமைச்சர் செல்லவே இல்லை. இதை ஏன் யாருமே கொஸ்டின் பண்ணலன்னு நமக்கு தெரியவே இல்லை. கொள்கை தலைவர்னு சொல்கிறவங்க ஜெயிச்ச உடனே பெரியார் திடலுக்கு போனவங்க ஏன் ஜெயிச்ச உடனே அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? இங்கே பெரியாருக்கு போயிட்டு அவருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு மாலை போட்டவங்க அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போயிட்டு அங்கே மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு வரணுமா இல்லையா? ஏன் அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு இந்த நிமிடம் வரை போகவில்லை அப்படிங்கிற கேள்வியை ஏன் யாரும் எழுப்பவில்லை அப்படிங்கிற கேள்வியை நான் இப்போ எழுப்புறேன். அவர் இந்த வீடியோக்களை பார்க்கல, ஏன் போலீஸ் காவலர்களை வைத்து அவர்களை ஒடுக்க வேண்டும்? நீங்கள் தான் நீட் எதிர்ப்பாளர் தானே, நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க, நீட்டை ஒழிக்கணுன்ற ஒரு கொள்கை அளவில் உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அப்போ நீங்களே ஒரு இடத்த கொடுங்க, ஒரு பெரிய இடம் கொடுங்க எங்களுக்கு. மாணவர்கள் போராடட்டும், அறவழிகள் போராடட்டும், மாணவர்களோட குரலுக்கு செவி கொடுங்க. இதுதான் இந்த நிகழ்வோட மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். மாணவர்களுக்கு போராடுவதற்கான ஒரு இடத்தை அரசே நிர்ணயித்து கொடுங்க. ஆனால் நீங்கள் வேற என்ன இன்னமும் அவங்க நீட்டாக இருக்கிற நம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் வேற அது என்ன தெரியுமான பிரச்சனை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோகிலாம்பாள் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி அறக்கட்டளை இருக்குது. அந்த கோகிலாம்பாள் அறக்கட்டளை பேரில் நீட்டுக்கான கோச்சிங் சென்டர் இருக்குது. அந்த நீட்டுக்கான கோச்சிங் சென்டரில் இந்த விஜய் அவர்களுடைய பணம் எவ்வளவு தெரியுமா அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 20 கோடி. 20 கோடி ஒரு நீட்டு கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடிய ஒரு கோகிலாம்பாள் அறக்கட்டளை அப்படிங்கிற அந்த ட்ரஸ்டின் மீது 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு விஜய். அவருடைய அஃபிடவிட்லேயே, எலெக்ஷனுக்கு தாக்கல் பண்ண அஃபிடவிட்லேயே அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ அந்த கோகிலாம்பாள் அறக்கட்டளை கீழே இறங்கக்கூடிய அந்த நீட்டுக்கான கோச்சிங் சென்டர் இருக்குல்ல, அதில் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு மாணவருக்கு 91,000 ரூபாய். இது எங்கன்னாக்கா சென்னையில் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பெரிய சிட்டி, சென்னையில் 91,000 1 லட்சம் வாங்குறாங்கனாக்கா பெரிய சிட்டி, பெரிய பெரிய அதுக்கு உள்ள டியூட்டர்ஸ் வருவாங்க, அல்லது அந்த அட்மாஸ்பியரு அந்த ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும், அந்த கிளாஸ் ரூமே பயங்கர மாடர்னாக இருக்கும். இதெல்லாம் இங்கே சென்னைக்குள்ளே நான் சொல்கிறது கும்பகோணத்தில்ண்ணே. கும்பகோணம் என்கிற சாதாரண ஒரு நகரம் அது, சரிங்களா? அங்கே போனீங்கன்னாக்கா கும்பகோணம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிங்கனாக்கா வயவாக்கியா வந்துடும். அங்கே பூரா மதுவாங்கட்டில் உட்காந்து பீடி அடிச்சுக்கிட்டு சரக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கு. 2 கிலோமீட்டர் தாண்டிங்கனாக்கா கும்பகோணம், அவ்வளோதான் கும்பகோணம். அந்த கும்பகோணத்தில் உள்ள கோகிலாம்பாள் அறக்கட்டளை கீழே இயங்கக்கூடிய நீட்டு கோச்சிங் சென்டரில் ஒரு மாணவருக்கு ஒரு வருடத்திற்கு 91,000 ரூபாய். இது யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா? 20 கோடி ரூபா. அதில் நம்ம விஜய் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நீட்டுக்கு எதிராக ஒரு முதல்வர் இருக்கும் பொழுது தன்னுடைய காசை எப்படி நீட்டு கோச்சிங் சென்டரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவார்?
அதில் வந்து படிக்கிறவன் யார்? டெல்டா மாவட்டத்தை சுற்றி உள்ள அங்கே உள்ள அரசாங்க பள்ளியிலையும் சின்ன சின்ன மெட்ரிகுலேஷன்லையும் அங்கே படிக்கக்கூடிய அந்த விவசாயத்தையே நம்பி இருக்கக்கூடிய விவசாய கூலிகளுடைய மகன்களாகவும் மகளாகவும் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மிகவும் பின்தங்கிய இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த தன்னுடைய தாலி கொண்டு அடகு வச்சுட்டு கொண்டு அடகு வச்சுட்டு தான் ஃபுல்லாக டாக்டர் ஆகிடாதா அப்படின்னு சொல்லி கட்டி ஏமாந்து போகிற மக்களுடைய பணம்னு அது. இப்போ இதெல்லாம் எப்படிமா நான் நம்புறதுன்னு கேட்கலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு வந்திருக்கும், ஏற்கனவே பேசியாச்சு. இப்படி இருக்கிறவர் எப்படி இந்த நீட்டுக்கு எதிராக செயல்படுவார்? சரி, அந்த 91,000 சொன்னியே அது உண்மையானு சொல்லி கேட்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே ஹாஸ்டல்லையும் தங்கி படிக்கலாம், ஹாஸ்டல் வசதியும் உண்டு. ஹாஸ்டலுக்கு 88,000 ரூபாய். அதாவது கிளாஸுக்கு வந்து 1 இயருக்கு 91,000. நீங்கள் அந்த ஹாஸ்டல் தங்கினீங்கன்னாக்கா +88. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு. அப்போ இல்லைங்க டே ஸ்காலர்னாக்கா 91 தனி, நீங்கள் போயிட்டு வர செலவுங்கிறது உங்களுடைய காசு. எப்படி பார்த்தாலுமே ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா ஆகுங்க. அப்போ அந்த 91,000ங்கிறது நான் சும்மா போகிற போக்கில் அடிச்சு இல்லை, லைவாக எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே கோகிலாம்பாள் அறக்கட்டளைக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ ஆகுன்னு விசாரிச்சிருக்கோம். அந்த கிளிப்பை நீங்களே பாருங்கள். ஹலோ மேம், கோகிலாம்பாள் நீட் அகாடமியா மேம்? எஸ் சார், சொல்லுங்கள் சார். மேம், இப்போது அட்மிஷன் பண்ணோம், அதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலான்னு கால் பண்ணோம். நம்ம கோகிலாம்பாள் ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த இடத்துலங்க மேம்? நியர்பை அணக்கரை, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் நியர்பை அணக்கரை. ஓகே. உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 1 இயருக்கு வந்து நீட் ஃபீஸ் மட்டும் 91,000 ரூபாய் சார். இது 2 டிவா கட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மேம். ஓகே மேம், ஹாஸ்டலோட வித் ஹாஸ்டல் தான் மேம். அதுக்கு என்ன மேம் ஃபீ ஆகுது? ஹாஸ்டல் ஃபீஸ்னா ஒரு வருஷத்துக்கு 88,000 சார். ஒரு வருஷத்துக்கு 3 டிவா கட்டணும் சார். ஓகே, அது எப்படிங்க மேம்? அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000. இப்படி அந்த கோச்சிங் சென்டர்லேருந்து அப்போ எவ்வளவு காசுகள் வரும் பாருங்க. அந்த கோச்சிங் சென்டரில் தன்னோட 20 கோடி ரூபாயை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவர் தான் நம்முடைய விஜய் அவர். இவர் எப்படிங்க நீட்டுக்கு எதிராக பேசுவார்? இப்போ நீட்டுக்கு எதிராக பேசினாக்கா அந்த கோச்சிங் சென்டர்லாம் போயிடும். அப்போ கோச்சிங் சென்டர் போயிடுச்சுனாக்கா அதுலேருந்து வர்ற வருமானம் இவருக்கு எப்படி வரும்? வராதுல்ல. அப்போ கோச்சிங் சென்டரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவர் எப்படி நீட்டுக்கு எதிராக பேசுவார்? எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அதனால் தொடர்ந்து அண்ணன் வந்து போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காரு. தாவேக்காவை குறிவைத்து இந்த கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. இதை நாம் முன்னாடியே முன் வச்சிருக்கிறோம். அண்ணன் இப்போ வந்து இந்த கேள்வி முன் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணோம்னாக்கா அண்ணன் இன்னும் இறங்கி அடிப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ணனுடன் சேர்ந்து அண்ணனுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அண்ணன் என்ன நீ வந்து முன்னாடி ரஞ்சித்துக்கு எதிராக வீடியோ போட்டேன்னு சொல்லி கேட்கலாம். இது அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இந்த வீடியோவில் அருவியில் அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். அண்ணன் ரஞ்சித் பேசினால 3வது நிமிஷம் ஒரு விஷயம் பேசியிருப்பார். என்னை நோக்கி நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க, நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய கேள்விக்கு நான் ஒருபோதும் பதில் சொல்ல போகிறதில்ல, நான் என் வேலையை மட்டும்தான் பார்க்க போகிறேன். அதனால் நீங்கள் கேள்வி கேட்டு உங்களுடைய தோல்வியை திரும்ப நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு பாபா சாஹிப் சொல்லியிருக்காரு. அந்த வேலையை நானும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நானும் அதே வேலையைத்தான் செய்கிறேன். அதனால் அந்த தேவையில்லாத கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லி என் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. நான் அண்ணன் ரஞ்சித் அவரிடம் கேட்டது அவர் மீது உள்ள நட்பு ரீதியான ஒரு விமர்சனத்தில் தான் அந்த கேள்வி வச்சுமே தவிர எந்த வெறுப்போ அல்லது வன்மமோ அண்ணன் மீது எப்பொழுதும் நமக்கு கிடையாது. அதை அண்ணன் கண்டிப்பாக அவர் காதுக்கு போச்சுன்னாக்கா அதை அவர் புரிஞ்சுப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனால் அண்ணனுடன் சேர்ந்து அண்ணனுடைய கருத்தை நாம் வலுப்படுத்துவோம். ஜெய் பீம்.